மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 வாரங்களாக மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடி இருக்கு. அது எல்லா பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அந்த இடத்துல இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று கூடி அங்கே ஆடு வெட்டுறதுக்கும் தர்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில குரல் எழுப்புறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையான பின்புலம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல திமுக எம்எல்ஏ மணப்பாறை எம்எல்ஏ வந்துட்டு போயிருப்பாப்புல. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் வந்துட்டு போயிருக்காரு. இவங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல செய்தியாளர்களுமே முழுக்க யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த இஸ்லாமிய அமைப்புகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே செய்தியாக போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஓடிக்கிட்டு. இந்த நிலைமையில் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவை நான் பகிர விரும்புகிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போன ஒரு நபர் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அவர் தரப்பு கருத்துக்களாக வெளியிட்டிருந்தார். அதை நான் போடுறேன். அதற்கு முன்பு மதுரையுடைய இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த திருப்பரங்குன்றம் சம்பவம், அந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மதுரை மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய வரலாறை படிக்கலை. நம்மளுடைய உண்மையான வரலாறை படிக்காத காரணம் இந்த திராவிட கும்பல் இருக்கு இல்லையா, யார் திமுக கும்பல். அது இந்த பள்ளி பாடத்திட்டங்களை நாம் எதை படிக்கணும் எதை மறைக்கணுன்ற முன்னுக்கே திட்டம் போட்டான்னு வச்சுக்கோங்க. அதன் வழியாக மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த திருப்பரங்குன்றம் பற்றியோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு 14ஆம் நூற்றாண்டுகளை எத்தனை வருஷம் மூடி கிடந்தது அப்படின்ற விஷயமோ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது ஒழுங்காக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மக்களே முன் வந்து ஒரு நியாயமான கருத்தை சொல்லியிருப்பாங்க. எனவே நமக்கு என்ன தெரியணும்னா, மதுரையில் என்னவா இருந்துச்சு, திருப்பரங்குன்றத்துடைய வரலாறு என்ன, அதன் மீது இன்னைக்கு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும், அதுவும் அந்த எம்பி எம்எல்ஏ, அதனால தான் திமுகன்னு சொல்கிறேன், திமுக காரணங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இல்லையா, அந்த குற்றச்சாட்டு என்ன, அது சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நாம் எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அந்த பையன் போட்ட வீடியோவை நான் விஷயத்துக்குள்ள வரேன். இன்னைக்கு மதியம் 12 மணி போல் திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு நான் எதேர்ச்சியாக மலைப்பாதை வழியாக மேலே போய் சிவனை தரிசிச்சு நான் கீழே இறங்கி போகிறப்போ வந்துட்டு அங்கே ப்ரெஸ் மீட் நடக்குது. ராமநாதபுரத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. கீழே போனதுக்கு அப்புறமா அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் அந்த இடத்துல வந்துட்டு அவர் எனக்கு சரியா அடையாளம் தெரியல. நான் எப்பயும் போல நார்மலாக என்னோட ஃபோனில் இருக்கிற கேமராவை வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன். மலை மேலே இருக்கிற தர்கா வந்துட்டு வக்பு வாரியத்துக்கு கீழே வருமா அப்படின்னு கேட்டேன். அவரும் ஆமாம், தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இந்த வருது அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அப்படியே அந்த வீடியோவில் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூஞ்சி ரியாக்ஷன் ஒவ்வொரு ரிப்போர்ட்டர்ஸுக்கும். சார், மேலே இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார்? ஆமாங்க, தமிழ்நாடு வக்பு வாரியம். நான் என்னமோ கொலை குற்றம் பண்ணிட்ட மாதிரி, நீ எதுக்கு இந்த இது கேட்ட, நீ என்ன ரிப்போர்ட்டரா, நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, ப்ரெஸ் மீட்டு அப்படின்னார். ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நான் கடைசியாக கேட்குறேன். அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போட்டு போகிறாங்க. இது சன் நியூஸ் ரிப்போர்ட்டரா யாருன்னு தெரியல, அப்படியே கொதிச்சு குதிக்கிறாரு. நீ ரிப்போர்ட்டரா, எனக்கு ஐடி கார்டை காட்டு, அதை அதெல்லாம் காட்ட முடியாது, நான் நார்மல் பப்ளிக்காக இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்தேன் அப்படின்னு. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும் போதே அதே இடத்துல இருந்த மதுரையோடைய எஸ்பி சிஐடி ஒருத்தர் அன்யூனிஃபார்ம்ல இருந்தார். அவரும் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு, நீ பண்ணது தப்புதாயா, நீ யாரு, என்ன ஐடி கார்டை காமிக்கிற, நீ என்ன பெரியவனா, மாவட்ட தலைவரா, மாவட்ட தலைவர் மயிறு மட்டை பிஜேபி அப்படி இப்படின்ட்டு ஒருமையில அந்த இடத்துலயே பேசினாரு. என்னால் அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ என்ன இங்க கேள்வி அப்படின்னா, ஒரு எம்பியை நான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்போ அந்த இடத்துல நான் ஒரு பொதுமக்களா என்னுடைய தனிப்பட்ட கேள்வியை நான் கேட்கும்போது அந்த இடத்துல இந்த அளவுக்கு கொதிச்செல்றதுக்கான காரணம் என்ன? இப்போ நான் கேட்டதுனால அந்த அவரே ஓப்பனாக வாய் திறந்து சொல்லிட்டாரு, ஆமாம் தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு. அப்போது இந்த இன்சிடென்ட் இவ்வளோ தூரம் ஒரு பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்காம இப்படி ஏதோ பூசி மொழிகி பசப்புறீங்களேயா. அங்கே கேள்வியை கேட்க சொன்னா இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு தானே சார் இருந்துச்சு, அப்படியா சார்னு என்னயா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா,
இந்த மலை மேலே இருக்கிற தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்துக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர் இங்கே வந்து பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு சொல்கிறாரு, ஆமாம் அது வக்பு வாரியத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி நேற்று மணப்பாறையோடைய எம்எல்ஏவும் வந்துட்டு போயிருக்கிறார். இப்போ என்ன இங்கே முக்கியமான விஷயமா பார்க்கப்பட வேண்டியது இருக்குன்னா, சாதாரணமாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் திடீர்னு நான் வந்துட்டு ஆட்டை வெட்டுவேன் மாட்டை வெட்டுவேன்னு சொல்லி கொண்டு வந்து அதை பிரச்சனையாக மாற்றி வேற 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 ஊர்ல இருந்தெல்லாம் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் கோகுல் பாலாஜின்னு தெரிய வருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் திருப்பரங்குன்றம் மலையில் கூடிய காசி விஸ்வநாத் கோயிலுக்கு போனார். காசி விஸ்வநாத் அவர்களுடைய கோயில் இருக்குன்றது இங்கே தமிழ்நாட்டில் எவருக்கு தெரியுமா தெரில, திருப்பரங்குன்றத்தில் இருக்குது. திருப்பரங்குன்றத்திலேயே ரொம்பவும் பழமையான கோவில் அதுதான். அதனுடைய வரலாறு சுமார் 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி போது ஏறக்குறைய 3ஆம் நூற்றாண்டில் தோடும். பலருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நம்பிக்கை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான கோயில் அந்த காசி விஸ்வநாத் கோயில். அதனுடைய வரலாறு இப்போ இருந்து சுமார் 2000 வருடங்களுக்கு முந்தையது. இந்த அளவுக்கு பழமையானது. அதோடு சேர்த்து சைவம் தீவிரமாக வளர்றதுக்கு மிக முக்கியமான புள்ளியாக இருந்தது மதுரை. இது மட்டும் கிடையாது, திருப்பரங்குன்ற மலைகளில் அதற்கு முன்பு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கேருந்து சுமார் 2300 வருடங்களுக்கு முன்னாடியே அங்கே பழமையான எழுத்துக்கள் அதுக்கான சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சது உண்டு. இன்னொரு படி ஜெயின் சம்மந்தப்பட்ட பள்ளிகளும் உண்டுன்னு வச்சுக்கோங்க. எனவே அங்கே ஆன்மீக விவகாரம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து அறுபடை வீடுகளை மிகவும் முக்கியமான வீடான திருப்பரங்குன்ற முருகனுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்க இடம் அந்த இடம். இப்போ என்ன விவகாரம்னா, அங்கே இருக்கக்கூடிய தர்கால ஆடு வெட்டு மாடு வெட்டு கிளம்பியிருக்காங்கன்னு அந்த வீடியோவில் சொல்கிறாரு. அதை நம்மளால் செய்தி நிறுவனங்களையும் பார்க்க முடியுது. விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அது இந்துக்கள் பல காலமாக ஏறக்குறைய 2000 வருடங்களாக அது ஒரு புனிதமான தலமாக பார்த்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த புனிதமான இடத்துல இது வேணாமேன்றது ஒரு மத நல்லிணக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை அங்கே மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் திமுக காரன் அங்கே கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இவங்களுக்கு என்ன தெரியுமா, அதில் ஒரு ஓட்டு தேவை. இப்போ அங்கே ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளுடைய ஓட்டை தன்வசப்படுத்துறதுக்கு யார், திமுக தன்வசப்படுத்துறதுக்கு இந்த பிரச்சனையை ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. உட்காந்து ஊதுன்னு ஊதிக்கிட்டு இருக்கானுங்க. இதை மதுரை மக்கள் உணர்ந்துக்கோங்க. இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மதுரை மக்களும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த வரலாறை நீங்கள் படிக்கலை அப்படின்னா, ஒட்டுமொத்த மதுரையையும் சூறையாடி கொள்ளையடிச்சு தீக்கு இரையாக்கின வரலாறு தான் 13ஆம் நூற்றாண்டுடைய வரலாறு. அந்த காலகட்டத்தில் அலாவுதீன் கில்ஜியோட மிக முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய மாலிக் கபூர் என்ன பண்ணுவார்னா, சவுத் நோக்கி வருவார். அதில் மதுரையில் மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குவாப்புல. அதாவது போரில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எல்லா பக்கத்தும் கொள்ளையடிப்பாப்புல. அந்த காலகட்டம் தான் முதல் முறையாக தீவிரமாக மதுரை பற்றி எரிஞ்ச காலகட்டம். அதில் கொள்ளையடிக்காத கோயிலே கிடையாது. அதில் திருப்பரங்குன்றமும் ஒன்று. அந்த நேரங்களில் கொள்ளையடித்து முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மாலிக் கபூர் போனதுக்கப்புறம் நிறைய கோவில்கள் பூட்டியே தான் இருந்துச்சு. திரும்ப அவர் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் டெல்லி சுல்தானுடைய படையெடுப்பு இப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த நிலையில் அலாவுதீன் கில்ஜியை கொண்டுட்டு மாலிக் கபூர் உள்ளே வருது. பின்னாடி மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜி சம்மந்தப்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டுறது, அவங்க சொந்தக்காரங்களை கொண்டுருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காருவார். அதே கதி தான் அவருக்காகும். அவரையும் கொண்டு அவர் சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாத்தையுமே சமாதி கட்டுவானுங்க. அதோடைய நீட்சியாக தான் அடுத்து ரொம்பவும் புகழ்பெற்ற முகமது பின் துக்ளக் வருவார். இந்த முகமது பின் துக்ளக் வருவார் இல்லையா, அந்த இடப்பட்டில் 3 பேர் வருவாங்க. அவங்களும் சூறையாடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் 13ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதி வரைக்கும் நடக்கும். அதாவது 1367 வரைக்கும் சுமார் 50 வருஷம் மதுரையை கண்ணாபின்னான்னு சூறையாடினது இந்த சுல்தான்கள். இதுதான் மதுரை மிக முக்கியமாக திருப்பரங்குன்றத்துக்கான வரலாறு. இந்த சிக்கந்தர் தர்கான் இப்போ சொல்றாருல இந்த நவாஸ் கனி, அந்த சிக்கந்தர் கொல்லப்பட்டதும் அதே காலகட்டத்தில் அவர் ஒரு முக்கியமான நபராக இருப்பார். இதில் இந்த சுல்தானுடைய படைகள். இந்த டெல்லி சுல்தானுடைய ஒட்டுமொத்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது விஜயநகர பேரரசு. அவங்க வந்து படையெடுத்து இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு பின்னாடி இந்த கோவில்கள்லாம் மீண்டும் ஃபங்க்ஷனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மிக முக்கியமாக கடினமான வரலாறு மதுரைக்கு. அந்த இடத்துல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த மதுரையை ஓரளவுக்கு சரி பண்ணி மீண்டும் கோவில்கள்லாம் அது நிலைமைக்கு திரும்புறதுக்கு அதுக்கு ஒரு 50 வருஷம் ஆயிரும். அதுவும் விஜயநகர பேரரசுடைய உதவியோட தான் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த சிக்கந்தர் சார் இருக்கார் இல்லையா, அவர் சம்மந்தப்பட்ட தொழுகைக்கும் அவங்க அனுமதிப்பாங்க. எது திருப்பரங்குன்றத்தில். இது நடக்கிறது 13ஆம் நூற்றாண்டில். நான் சொன்ன காசி விஸ்வநாத் அதுலேருந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்களே மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க, அந்த கோவிலோட வரலாறு என்ன, அந்த மலையோட வரலாறு என்ன, அங்கே அதோடைய பூர்வீக வரலாறு எல்லாமே என்ன சொல்லுது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சைவம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது, இது எல்லாம் வரலாறு. அதையெல்லாம் தூக்கி ஓரமாக போடு. ஆனால் திருப்பரங்குன்ற மலைன்றது சிக்கந்தர் மலை. யாருக்கு? திமுக கூட்டணி கட்சி திமுக காரனுக்கு அது நவாஸ் மலை. அதில் போய் இஸ்லாமியர்கள் ஃபுல்லாமே ஆடு வெட்டுங்க மாடு வெட்டுங்கன்னு இவங்க தான் தூண்டி விட்டுக்கிறானுங்க.
அப்ப இவங்க பண்றது என்ன? இவங்க பண்றதா மத நல்லிணக்கத்தை கெடுத்து அவங்க மத அரசியல் பண்ண விரும்புறாங்க. எதுக்கு? இஸ்லாமியர் ஓட்டு இருக்குல்லையா, அது ஒட்டுமொத்தமாக நம்ம வாங்கிடுவோம். ஹிந்துக்கள் இருக்கல, அவன் எக்கேடு கெட்டு போனானே அவனை பிரித்து ஓட்டு வாங்கிடலாம். இந்த இடத்துல மதுரையில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கிடையாது, மதுரையுடைய வரலாறு புரிஞ்சு தமிழமே உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த காலகட்டத்தில் ஓகே மாலிக் கபூர் வந்தார், இங்கே எப்படி தோற்று போனானுங்க? அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 4 பக்கமாக பிரிஞ்சு எல்லா பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் பாண்டியாஸ்க்கு எதிராக பெரிய லெவலில் துரோகம் நடக்கும். அவங்களுடைய ஒற்றுமை இல்லாதான் மாலிக் கபூருடைய வெற்றிக்கு காரணமே. எல்லாருமே சைவம் இந்துக்களாக இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஒற்றுமை இருக்காது. அந்த ஒற்றுமை இல்லாத ஒரே காரணம் தான் மாலிக் கபூர் இவ்வளோ பெரிய ஆட்டத்தை ஆடுறதுக்கும் அவ்வளோ பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கும் காரணகர்த்தா. இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 14ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னைக்கு நம்ம தலையெழுத்தாக தெரியும். கொஞ்சமாவது ஒற்றுமையாக இருக்க வேணாமா? இஸ்லாமியர்கள் ஓட்டுலாம் வேணும் இவ்வளோ தீவிரமாக எம்எல்ஏ அனுப்பி வைக்கிறான், எம்பி அனுப்பி வைக்கிறான், திமுக காரன் அங்கே தன்னுடைய நிருபர்கள் அனுப்பி வைக்கிறான். அந்த குறிப்பிட்ட வீடியோவில் அந்த பையன் தெளிவாக சொல்கிறான், என்னன்னு நிருபர்கள் நான் கேட்ட கேள்விக்கு எதுக்கு அவ்வளோ கொதிக்கணும்? அது சன் டிவி நிருபர் யாரோ ஒரு நிருபர் என்னை போட்டு அந்த காய்ச்சறாரு. நிருபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிருபர்களே கிடையாது, எல்லாம் கூலிப்படை. திமுக கூலிப்படையை அங்கே அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க அது ஒரு பெரிய டிராமாவை மாத்திரம் பிளான் பண்ணுறானுங்க. அவங்களும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கும்னு. இது வக்போர்டு சொத்தா? ஆமாம் வக்போர்டு சொத்து. ஏன்னா திருப்பரங்குன்ற மலையே வக்போர்டு சொத்தா? விட்ட தமிழ்நாடே வக்போர்டு சொத்தா மாற்றி வைக்கும் போல. இருக்கிற வக்போர்டு சொத்தை ஒழுங்காக பராமரிக்க துப்பு கிடையாது இவங்களுக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. அந்த வக்போர்டு சொத்தை தின்னு புழைக்கிறவே ஒரு 10 ஃபேமிலி தான் வச்சுக்கவே. அதனால இஸ்லாமிய மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. வக்போர்டு சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் இருக்குது, அதை கொள்ளையடிக்கிறவங்க பற்றி வச்சுக்கவே, அது ஒரு 50 குடும்பம் வச்சுக்கோ. இதனால இஸ்லாமிய மக்களுக்கு பெரிய நன்மைலாம் கிடையாது. வக்போர்டு சொத்துனால என்ன பெரிய நன்மை இஸ்லாமிய நடந்து வைக்கிறீங்க? ஆனால் அந்த சொத்தை ஃபுல்லாக தின்றன்னு ஒரு கும்பல் செய்கிறானுங்க. அவங்களுக்கு இயக்கம் தேவை. அவங்களுக்கு இஸ்லாமிய மக்களோட ஓட்டு இருந்து வச்சுக்கவே அவங்களோட பலம் அதிகமாகும். அதுக்காக இந்த சேட்டையை பண்ணி தீரானுங்க. திமுக பொறுத்த வரைக்கும் இதில் ரெட்டை லாபம். என்னது? இஸ்லாமியோட ஓட்டெல்லாம் ஒன்றா கன்சால்டேட் பண்ணி நம்ம வாங்கிடணும். இன்னொன்று என்ன? இவங்களுடைய பிறப்பிலே இருக்கக்கூடிய விஷயம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு போக்கு. அந்த போக்கையும் இவங்க நிறைவேற்றிக்கலாம். கரெக்டாக யோசிச்சு பாருங்க. நடக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது துப்புன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த சேகர் பாபு ஒரு ஆள் இருக்காரு, ஊரா காய் வெட்டி கட்டிட்டு ஊரை ஏமாத்துறாரு. ஊருக்குள்ள தான் வரலாறு ரவுடித்தனம் பண்ணி பொழைச்சது. அந்த ஆளுக்கு திருப்பரங்குன்றத்தோட வரலாறு என்ன தெரியும்? மதுரை மக்களுக்கு திருப்பரங்குன்றத்தோட வரலாறு தெரியல நான் சொல்றேன். மதுரை பற்றி எரிஞ்ச வரலாறே தெரியாது நினைக்கிறேன். எனவே அப்படி தெரிஞ்சிருச்சு வச்சுக்கவே, நீ வந்த வரலாறு என்ன கேட்டுப்பாங்க. யாரு? இந்த நவாஸ் கலீல் ஒரு எம்பி விட்டு போனாலே அந்த ஆளை பிடிச்சி நீ வந்த வரலாறு நான் சொல்லவ. 13ஆம் நூற்றாண்டுல உங்க ஒப்பனுக்கு உங்க ஒப்பன் டெல்லியில இருந்து வந்தானே, அவன் என்ன பண்ணான்ற வரலாறு நான் சொல்லவா? இங்க வந்து திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு பேசிட்டீர அப்படின்னு மதுரை மக்கள் அங்கேயே சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கணும். ஏன் கேட்கலன்னா நமக்கு அந்த வரலாறு சொல்லி தரல. சரி, இதெல்லாம் அரசியல்வாதி பண்றேன். அந்த வீடியோல நமக்கு இருக்க இன்னும் பெரிய கோவம் என்ன தெரியுமா? அங்க எஸ்பியும் ஊழல் சிபிசிஐ நினைக்கிறேன், அந்த ஆபீசருக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை கேட்கிறேன்? உனக்கு இதுவா வேலை? திமுக காரனுக்கு உதவுறதா வேலை? அப்படி உனக்கு திமுக உதவ நினைச்சனா நீ யூனிஃபார்ம் காட்டிட்டு போய் திமுக பேசுற அப்படிதானே? அதுக்காக இந்த பொழப்பு உனக்கு நினைக்கிறேன். வந்து கேள்வி கேட்டே அவ்வளவு போட்டு சண்டியத்தனோட பேசுறீனே. உனக்கு எந்த அதிகாரம், எந்த சட்டம் உனக்கு இதை வழிவகை பண்ணுது? எந்த குடிமகனை மிரட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்குது? எந்த இடத்துல நீ மிரட்டுற தோழியோட இந்த பையனை பேச முடியுது உன்னால? அப்போ உனக்கு திமிரு கட அதிகாரம் கையில் இருக்கிற திமிரு. எஸ்பி அப்ப சிபிசிஐடி அந்த ஆபீசர்ஸ், இந்த நபர்களாம் சொல்றேன் கேளுங்க. மதுரை மக்கள் எல்லா பேரும் சேர்ந்து இந்த நபர்களை கண்காணிங்க. ஏன்னா இந்த நபருடைய துணையோட தான் இந்த வேலையவே அவங்க அரங்கேற்றான். யாரு? திமுக காரன். திமுக காரன் நடத்துறது எல்லாமே அங்கே நாடகம். திமுகவுக்கு ஒரு பொட்டு ஓட்டு போக கூடாது. அதுவும் இந்த மூர்த்தி ஒரு ஆள் சுத்தி பாரு, அந்த ஆள் புழுவுக்கு பூச்சியா நடந்துகிட்டு தனக்கு சொத்து சேர்க்கறதுக்காக அந்த குடும்பத்தை யார் திமுக தலைமை குடும்பத்துக்கு என்ன வேணா சலாம் போடுவாரு. ஆனா மதுரை மக்கள் ஓட்டு போடக்கூடாது. நான் திரும்பவும் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஒரு வரலாறு போறோம். நம்மளை எந்த அளவுக்கு வரலாற்று ரீதியாக முட்டாளா வச்சிருக்காங்க அந்த திமுக கவர்மெண்ட். அதோட சேர்த்து இஸ்லாமியர் ஓட்டு பிற மதத்தினுடைய ஓட்டில் எப்படி கன்சால்டேட் பண்றாங்க. ஆனா இந்துனா எப்படி பிரிச்சு ஓட்டு வாங்குறாங்க. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம திருந்தாம இருக்கிறது எதனால? இதையெல்லாம் கொஞ்சமாவது மதுரை மக்களும் உணரணும், ஒட்டுமொத்த தமிழகமும் உணரணும். இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலையவே வக்போர்டு சொத்தை எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வக்போர்டு சொத்தா? இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சு? ஆனா ஒண்ணு, நானும் மதுரைக்காரன் தான். ஆனா எனக்கு 1000 இஸ்லாமிய நண்பர்களும் உண்டு. ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. இவன் தான் தோன்றியான். யாரு? திமுக தூண்டி விடுறான். இந்த தூண்டி விடுறதோட நல்லதா போச்சுன்னு நம்ம வரலாறு கொஞ்சம் பேசுவோமே. எனவே எல்லா பேரும் என்ன செய்யுங்கன்னா, மதுரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், மதுரை இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்னன்னா, உண்மையான மதுரை வரலாறு திருப்பரங்குன்றத்து வரலாறு இல்லையா, அது எப்படி அலாவுதீன் கில்ஜிக்கு கீழே மாலிக் கபூர் வேட்டையாடுனா அந்த 60 வருஷம் எப்படி தீயா எரிஞ்சிச்சு, பின்னாடி இவங்க எப்படி வந்தாங்க, அதுல இந்து கோவில்கள் எப்படி பூட்டி கிடந்துச்சு,
சைவம் எப்படி வளர்ந்துச்சு இதையும் பேசுங்க. இதை பேசுனா தான் அங்கே இவங்க அடங்குவாங்க. இல்லையா அடங்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு இதை தொட்டிருக்காங்க, நாளைக்கு திருவண்ணாமலை போவாங்க, அது மெல்ல எல்லா மலைக்கும் சுற்றிட்டு வருவாங்க.